என்னன்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். த ஆர்பிஐ அக்செப்ட் மணி இன்டு த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் மேக் payment on their behalf. It manages government debt and it's responsible for issue of new loan. It advises the government on the quantum, timing and term of new loan. It provides way and means advances to the government to tide over temporary financial needs. It takes up the responsibility of investment of the surplus government fund, inter-government and inter-departmental account adjustment carried out by the ஆர்பிஐ அப்படிங்கிறாங்க. பாரம்பரிய பணிகள் அரசின் வங்கியர் மற்றும் நிதி ஆலோசகராக செயல்படுதல். இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கணக்கில் பணத்தை ஏற்றுக்கொள்வதோடு அவர்கள் சார்பாக பணம் செலுத்தும் பணிகளை செய்கிறது. சரி, அதேமாதிரி ரிசர்வ் பேங்க் வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து பே பண்ணுறாங்க. அந்த பொறுப்பு வந்து அவங்க சார்பாக என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து செலுத்துகிறாங்க. அந்த பொறுப்பை வந்து அந்த பணியை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்பிஐ வந்து ஏற்றுக்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இட் மேனேஜ் கவர்மெண்ட் டெப்ட் and is responsible for issue of new loan. It advises the government on the quantum, timing and term of new loan. It provide way and means advance. சரி, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா அரசாங்க கடனை நிர்வகித்தல் புதிய கடன்களை வழங்குதல் ஆகிய பொறுப்பு இதனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதேமாதிரி கவர்மெண்ட்டோட லோனை வந்து பார்த்துக்கிறதும் அதேமாதிரி அவங்கள அந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறது யார்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க, ஆர்பிஐட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அரசின் புதிய கடன்களின் அளவு, காலம் மற்றும் அதேமாதிரி அந்த நியூ அந்த கவர்மெண்ட்டோட நியூ லோன் அதோட குவாண்டம், டைம் அண்ட் டேர்ம் சரியா விதிமுறைகள் பற்றி ஆலோசனைகள் வழங்குகிறது. இது என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து அந்த ஆலோசனைகளை வந்து இவங்களுக்கு வந்து வழங்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பண்ணுறாங்கங்கிறாங்க. அதேமாதிரி அரசின் தற்காலிக நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய வழிகளையும் உபகரணங்களையும் அரசாங்கத்திற்கு இது வழங்குகிறது. அதேமாதிரி தற்காலிக டெம்பரவரியாக அவங்களுக்கு என்ன வந்து தேவையாக இருக்குதோ அதை வந்து செஞ்சு வைக்கிறது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தேவையான எக்யூப்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து கொடுக்குறாங்க. It provide way and means advance to the government to tide of temporary financial need. டெம்பரவரியாக என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபினான்ஷியல் நீட்டை வந்து பூர்த்தி வந்து பண்ணுறாங்க. It take up the responsibility of investment of the surplus government fund, inter-government and inter departmental account adjustment or carried out by the ஆர்பிஐ அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்தின் உபரி நிதியை எடுத்து முதலீடு பணியினை செய்கிறது. அதேமாதிரி கவர்மெண்ட்டோட என்னது சர்ப்ளஸான அமௌண்ட்டை வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதே பணியினை செய்கிறது, முதலீடு செய்யும் பணியை செய்கிறது. அரசுகளுக்குள் மற்றும் அரசு துறைகளுக்குள் உள்ள கணக்கு சரிக்கட்டத்தில் ரிசர்வ் வங்கி எடுத்து செய்கிறது. அதே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன அக்கௌண்டிங்கில் என்ன அக்கௌண்ட்ஸில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணுமோ அதை வந்து யார் வந்து பண்ணுறா, ஆர்பிஐ வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஒன்று அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனோபொலி ஆஃப் நோட் இஷ்யூ சரியா ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் வெளியிடுவதில் முன்னுரிமை. The RBI is the sole authority for the printing and issue of all currency notes in Indian except 1 rupee note. ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுவதில் முன்னுரிமை. ஒரு ரூபாய் நோட்டு தவிர அனைத்து ரூபாய் நோட்டுகளையும் அச்சிடுவதற்கு மற்றும் வெளியிடுவதற்கு இந்தியாவில் முழு அதிகாரம் இந்த ரிசர்வ் வங்கியிடம் உள்ளது. சரியா, ஒரு ரூபாய் நோட்டை தவிர அனைத்து ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சிடுறதுக்கு யாருக்கு வந்து ரைட்ஸ் வந்து இருக்குது, அந்த ஆர்பிஐக்கு வந்து இந்தியாவில் வந்து முழு அதிகாரம் இந்த ரிசர்வ் உள்ளது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் டியூட்டி ஆஃப் த ஆர்பிஐ டு என்ஷூர் த சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் குட் குவாலிட்டி கரன்சி நோட் இஸ் அவைலபிள் டு த பப்ளிக். அதேமாதிரி நல்ல தரமான ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு பொதுமக்களுக்கு தாராளமாக கிடைப்பதை உறுதி செய்கிறது. நல்ல ஸ்டாண்டர்டான நல்ல வந்து சஃபிஷியண்ட்டான நல்ல குவாலிட்டியான என்னது அமௌண்ட்டை வந்து கரன்சியை வந்து அது என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பப்ளிக் வந்து என்ன பண்ணுறாங்க, இஷ்யூ வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இட் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி அண்டு காயின் நாட் ஃபிட் ஃபார் சர்க்குலேஷன்
அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல தரமான ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு பொதுமக்களுக்கு தாராளமாக கிடைப்பதை உறுதி செய்வது இந்திய ரிசர்வ் வங்கியின் கடமை. இது பயன்படுத்த இயலாத ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை பெற்றுக்கொண்டு மாற்றி வருகிறது. அதேமாதிரி இதில் வந்து கரன்சி என்ன பண்ணிக்கிறாங்க, காயின் ஆர் நாட் ஃபிட் ஃபார் சர்க்குலேஷனில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கிறாங்க. ₹1 நோட் அண்ட் ஆல் காயின் ஆர் இஷ்யூடு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ₹1 நோட்டு மற்றும் அனைத்து நாணயங்களையும் நிதி அமைச்சகம் தயாரித்து வெளியிடுகிறது. ₹1 என்ன பண்ணாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க. ₹1 மட்டும் என்ன பண்ணுறாங்க, காயின்ஸை ஃபுல்லுமே ₹1 நாட் அண்டு ஆல் காயின்ஸை ஃபுல்லுமே யார் வந்து இஷ்யூ வந்து பண்ணுறாங்கனாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு. சரியா. அதேமாதிரி நோட்டுகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிப்போம், கரன்சி நோட்டெல்லாம் யார் வந்து இஷ்யூ பண்ணுறா, ஆர்பிஐ. இது வந்து ஜென்ரலாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அதேமாதிரி கரன்சி நோட் ஆர் பிரிண்டட் எங்கே வந்துன்னா நாசிக். சரியா. கரன்சி நோட்ஸ் ஆர் பிரிண்டட் அட் நாசிக். சரியா. நாசிக், தேவாஸ், சல்ஃபோனி, மைசூர் அண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோசங்கபா. சரியா. கபாத். சரியா. அதேமாதிரி கரன்சி நோட் ஆர் நெவர் பிரிண்டட் அவுட் சைடு இந்தியா. இந்தியாவுக்கு வெளியில் வந்து இது என்ன ஆகுது, அச்சிடப்படலை. இந்தியாவுக்குள்ளே தான் என்ன பண்ணுறாங்க, கரன்சி நோட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பிரிண்ட் வந்து பண்ணுறாங்க. தேவாஸ், சல்ஃபோனி, அதுக்கப்புறம் மைசூர். சரியா. அதுமாதிரி ஹோசங்பா, சகாவத் இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வெளியிடுறாங்க அப்படின்றாங்க. ₹1 நோட்டு காயின்ஸ் எல்லாம் யார் வந்து பண்ணுறாக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நிதி அமைச்சகம் தயாரித்து வெளியிடுகிறது. கரன்சி நோட்டெல்லாம் என்ன பண்ணுறா, யார், ஆர்பிஐ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேங்கர்ஸ் பேங்க். த ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஆர்பிஐ அண்ட் அதர் பேங்க் இன் இந்தியா banks in the currency is just like the relationship of a commercial bank with its customer. வங்கியர்களின் வங்கியர். இந்திய ரிசர்வ் வங்கிக்கும் பிற வங்கிகளுக்கும் இடையே உறவு ஒரு வர்த்தக வங்கி அதன் வாடிக்கையாளர்களுடன் வைத்துள்ள உறவை போலவே அமைந்துள்ளது அப்படிங்கிற. அதேமாதிரி ரிசர்வ் பேங்க்குக்கும் அதர் பேங்க்குக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. சரி. ரிசர்வ் வங்கி அதை பிற வங்கி இடையான ஒரு வர்த்தக வங்கி இடையான உறவு ஒரு வர்த்தக வங்கி அதன் வாடிக்கையாளருக்கும் வைத்துள்ள உறவை போல உள்ளது. அதேமாதிரி இதில் கமர்ஷியல் பேங்க்குங்க அதோட கஸ்டமருக்குள்ள ரிலேஷன்ஷிப் மாதிரி என்ன இருக்குது, அது வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு all scheduled banks should deposit and a percentage of cash reserve with RBI. All banks can receive loans from RBI by the rediscounting of bills and against approved securities. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கக்கா, நாட்டின் அனைத்து வணிக வங்கிகளின் நடப்பு கணக்குகளை ரிசர்வ் வங்கி நிர்வகிக்கிறது. சரியா. கமர்ஷியல் பேங்க்கோட கரண்ட் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக யார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க். அதே மாதிரி அனைத்து அட்டவணையிடப்பட்ட வங்கிகளும் இந்திய ரிசர்வ் வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ரொக்க இருப்பு வைத்திருக்கும். அதுமாதிரி லிஸ்ட் அவுட் பேங்க். சரியா. லிஸ்ட் அவுட் பண்ண பேங்க் ஃபுல்லுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க, ஷெட்யூல்டு பேங்க். சரியா. ஷெட்யூல்டு பேங்க், லிஸ்ட் அவுட் பேங்க் ரெண்டுமே ஒன்று. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, கேஷ் ரிசர்வ் வந்து எங்கே வச்சுருப்பாங்க, ஆர்பிஐயில் வந்து வச்சுருப்பாங்க. அதேமாதிரி அனைத்து வங்கிகளும் மாற்று சீட்டுகளை மறுவட்டம் செய்து மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்களை ஈடாக வைத்தும் இந்த ரிசர்வ் வங்கியிடம் கடன் பெற முடியும். சரி. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் பேங்க் வந்து என்ன பண்ணிக்கிறோம், லோனை வந்து ரிஷ்யூ வந்து பண்ணிக்கலாம். எங்கே இருந்துனாக்கா ஆர்பிஐலேருந்து என்ன பண்ணிக்கலாம், வந்து ரிஷ்யூ வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்டு லிக்விடிட்டி அப்படிங்கிறாங்க. கண்ட்ரோலிங் த கிரெடிட் மணி இன் சர்க்குலேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் மற்றும் பணப்புழக்கத்தின் கட்டுப்பாட்டாளர். Controlling the credit money in circulation and the interest rate in the country is a major function of RBI. For this purpose, the RBI use quantitative and qualitative method of credit control, ensuring the availability of sufficient cash and credit liquidity for business transaction and investment purpose. In the economic is the responsibility of the RBI அப்படிங்கிறாங்க. நம்ம நாட்டில் கடன் பணம் மற்றும் ரூபாய் பணப்புழக்கத்தின் அளவை கட்டுப்படுத்துவது மற்றும் வட்டி விகிதத்தினை நிர்வாகம் செய்வது இந்திய ரிசர்வ் வங்கியின் முக்கிய செயல்பாடுகளில் ஒன்று. சரியா. நாட்டோட கிரெடிட் சரியா நம்ம கண்ட்ரோல் வந்து பண்ணுறது யாரோட முக்கிய பணி. சரியா. எதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கடன் பணம் மற்றும் ரூபாய் பணப்புழக்கத்தின் அளவை வந்து மெஷர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் வந்து பண்ணுறது யாரோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்.
அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது யாரோடது? இது மேஜர் ஃபங்க்ஷன், ஆர்பிஐயோட மேஜர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இந்திய ரிசர்வ் வங்கி முக்கிய செயல்பாடுகள் ஒன்று. இந்த செயல்பாட்டிற்கான இந்திய ரிசர்வ் வங்கி கடன் பண அளவினை கட்டுப்படுத்தும். அதேமாரி என்ன பண்ணிக்கிறாங்க ரிசர்வ் பேங்க்கு அந்த மணியை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா குவான்டிட்டி அண்டு குவாலிட்டி மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கிறாங்க. மற்றும் கடன் தரத்தினை கட்டுப்படுத்தும் வழிமுறை பயன்படுத்துகிறது. நாட்டில் வாணிப பரிவர்த்தனைகள் மற்றும் முதலீட்டு நோக்கங்களுக்கு போதுமான ரொக்கம் மற்றும் கடன் பணம் நீர்மைத்தன்மையுடன் கிடைப்பதை உறுதிப்படுத்துவது இந்திய ரிசர்வ் வங்கியின் பொறுப்பாகும். சரியா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோட என்னது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வணிக பரிவர்த்தனை மற்றும் முதலீட்டு நோக்கங்களுக்காக போதுமான ரொக்கம் மற்றும் கடன் பணம் உறுதிப்படுத்தும் இந்திய ரிசர்வ் வங்கியின் பொறுப்பாகும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா